மதிப்புக்குரிய மாமன்ற உறுப்பினர் உமானந்த் வார்டு எண் 34. மரியாதைக்குரிய மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மேயர் அவர்களுக்கும் அன்பிற்குரிய துணை மேயர் அவர்களுக்கும் கமிஷனர் அவர்களுக்கும் இங்குள்ள மண்டல தலைவர்கள் அவர்களுக்கும் நிலைக்குழு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. I also thank all the bureaucrats and the officers who are here. I convey my greetings to all the colleagues, the councillors here. I thank the media, the friendly media which goes out of the way to give me, which gives the limelight to me. First, I would முதல்ல என்னுடைய நன்றியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு கோரிக்கை அவரிடம் வைத்த பொழுது எனக்கு இந்த கார்பரேஷன்லேருந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்க அபவுட் ரீநேமிங் ஆஃப் த ரோட்ஸ். அது 1.5 வருஷம் அந்த மாதிரி ஆச்சு, ஒன்றுமே பதில் இல்லைன்னு சொன்னப்போ என்னுடைய ஜோன் 10 கொலீக்ஸ், ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தெம், அவங்க சொன்ன மாதிரி தென் ஐ ஸ்போக் டு த சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். அவர் ரொம்ப அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் அண்ட் எஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த ஆஃபீஸ் அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி. அவங்க என்னை தே டைரக்டட் மீ டு த மாஸ் செக்ரட்டரி மிஸ்டர் கார்த்திகேயன் ஐஏஎஸ், ஹி இஸ் அ ரைட் பர்சன் சொல்லி நான் அவரையும் போய் பார்த்தேன். ஹி வாஸ் வெரி நைஸ். அண்ட் உங்களுடைய பாஜக உறுப்பினர் நீங்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தது நாங்கள் வரவேற்கின்றோம். நாங்கள் பாஜக வேறு பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ். ஸோ கரெக்டாக எங்கே நல்லது நடந்தாலும் அதை பாராட்டும் மனது எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் வீணாக எதிர்கட்சியாக தவறு கண்டுபிடிப்பது எங்கள் வேலை என்று. அடுத்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராமலிங்கம் ஐயா அவர்கள். அண்ட் ஆல்சோ சார், your wisdom is very much appreciated in this. I really bow my head for your wisdom. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அபவுட் ரீநேமிங் ஆஃப் த ரோட்ஸ் எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க தட் they will consider it favorably. ஏனென்றால் என்னுடைய ஹெல்த் சென்டர் இருக்கும் ரோடு, அதை ஆரம்பித்த ஒருவருக்கு தனி மனிதர் ஒருவருடைய நேம் அதை மாற்றணும்னு சொல்லி கேட்டது. இரண்டாவது, பாலிட்டிஷியன் ஸ்பெஷலி கன்னியாகுமரி டு காஷ்மீர் எல்லாம் எஸ்யூவி வெஹிக்கிள்ஸில் பறக்கிறவங்க அந்த கோல்டன் குவார்டர் லேட்டரலை ஆரம்பித்து வைத்த எங்கள் மாண்புமிகு மறைந்த முன்னாள் பிரதம மந்திரி ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய பெயரில் ஒரு ஸ்ட்ரெச்சை நீங்கள் வைக்கணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னுடைய வார்டு பழையமாம்பலம் 134வது வார்டில் ஐகானிக் சென்டர் அயோத்தியா மண்டபம், கோதண்டராமர் கோயில் எல்லாம் இருக்கிறது. அயோத்தியா ராமர் என்றாலே எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது லால் கிஷன் அத்வானி அவர்கள். ஸோ அதை லால் கிஷன் அத்வானி நகர் என்று மாற்றிக் கொடுங்கள் என்று கொடுத்திருக்கிறேன். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கேன். ஸோ என்னுடைய ஐ ஈகர்லி லுக் ஃபார்வர்ட் டு த கோஆப்ரேஷன் ஃப்ரம் த, ஏன்னா நாங்கள் நிச்சயமாக கலைஞர் அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு மாட்சிமை பொருந்திய ஒரு தலைவராக இருந்தார். அவரோடது 100ஆண்டு விழாக்கு அந்த நாணயம் வெளியிடுவதில் எங்களுக்கும் பெருமை. அதை நாங்கள் கலைஞரோட கிரேட்னஸே எதையுமே அவருடைய தமிழக அரசியலில் ஒரு இன்றியமையாத சக்தியாக இருந்த ஒரு தலைவருக்கு நாங்கள் செய்யும் மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுப்பதற்கு எங்களுக்கு எந்தவித தயக்கமும் இருந்ததில்லை. அதில் பட்ஜெட்டெல்லாம் போய் சொல்லக்கூடாது, தேவையில்லாத குறுக்கீடுகள் வேண்டாம். ஸோ அதனால நாங்கள் பெருந்தன்மையாக இருக்கிற மாதிரி அந்த பெருந்தன்மையை இந்த தமிழக முதல்வர் அவர்களிடமும் அவர் அரசாங்கத்திடமும் நான் எதிர்பார்க்கிறேன் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு சார் பட்ஜெட் இல்லைன்னு சொன்னதை நாங்கள் நிறைய வாட்டி சொல்லிட்டோம். பட்ஜெட்ல என்னென்ன அலாட்மெண்ட் இருக்குன்றதை நாங்கள் சொல்லிட்டோம். அதனால அதை காது கொடுத்து கேட்கவில்லை என்றால் அப்படித்தான் பேசுவோம். உட்காருங்க மேடம், ப்ளீஸ் உட்காருங்க. ஏற்கனவே அதெல்லாம் வாதிச்சு ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களுக்கு கொஞ்சம் அமைதி கடைபிடிக்கும். Madam, coming to the question, தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம், the Tamil Nadu Urban Local Bodies Act கடந்த 13 ஏப்ரல் 23 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. அதன்படி மாநகராட்சியில் துணை ஆணையர்,
மற்றும் பிராந்திய துணைத் தலைவர்கள், டிசிஸ், ஆர்டிசிஸ் பதவிகளுக்கு ஐஏஎஸ் தர வரிசையில் இருப்பவர்கள் நியமிக்கப்படுவதற்கு இடம் இருக்கிறதா? இட்ஸ் ஒன்லி a clarification for me. ஏன்னா மீதி மாநகராட்சிகள்லாம் எடுத்தோம்னாக்க அவங்க வந்து ஐஏஎஸ் லெவலில் இல்லை. சென்னை மாநகராட்சிக்கு மாத்திரம் ஏதாவது ஸ்பெஷல் இது பாஸ் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்கோமா அப்படின்றத ஐ வுட் லைக் டு நோ தட். அந்த பதவிக்கு எதன் அடிப்படையில் ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்படுகிறார்கள்? இதற்காக ஏதேனும் அரசாணை பெறப்பட்டிருக்கிறதா? தமிழகத்தின் பிற மாநகராட்சிகளில் மாவட்ட வருவாய்த்துறையிலிருந்து அதிகாரிகள் நியமிக்கப்படுகிறார்கள் தவிர ஐஏஎஸ் கேடர் நியமிக்கப்படுவதில்லை. இந்த மாமன்றத்தில் உள்ளாட்சி சட்டம் 2013 அடிப்படையில் கொண்டு எத்தனை உபவிதிகள் இயற்றப்பட்டுள்ளன? அடுத்தது நீங்க நேத்தி டிவியில் பார்த்தோம், பிரெஞ்சு லாங்குவேஜ். அதை வந்து MOU சைன் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெஞ்ச் கான்சுலேட்டில் அப்படின்ட்டு வந்தது. நம்முடைய சென்னை ஸ்கூல்லலாம் வந்து 8ஆம் வகுப்புக்கு மேல் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கப்படும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஃப்ரெஞ்ச் வந்து ஒரு இன்னொரு லாங்குவேஜ் படிக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் த யூஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் இஸ் லிமிட்டெட் டு ஃப்ரான்ஸ், அலிஜியஸ் அண்ட் சர்டன் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அலோன். இது நம்முடைய அந்த சென்னை பப்ளிக் ஸ்கூலில் சென்னை ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு லிமிட்டேஷனோட தான் இருக்கும். இன்ஸ்டெட் அடிஷ்னலாக நீங்கள் ஃப்ரெஞ்சோட சிறு வயதிலிருந்தே கிண்டர்கார்டன் கிளாஸ்லேருந்தே அந்த குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் கான்வர்சேஷன் கிளாஸ், இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் கிளாஸ், அதை வந்து சிலபஸ்லேயே ஒரு சப்ஜெக்ட் மாதிரி கொண்டு வந்து இதை வந்து ஃபுல்லாக நம்ம 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டாம். அந்த குழந்தைகளுக்கு நம்ம 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இதை கற்றுக் கொடுத்து விட்டோம் என்றால் அதுவே அவங்களோட ஃப்யூச்சர் சக்ஸஸுக்கு நல்லாயிருக்கும். அவங்க வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதோ இல்லை உயர்கல்வித்துறை IIM, IIT ஆர் அவங்க வேலை விஷயமாக மல்டிநேஷ்னல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ஜாப் இன்டர்வியூக்கு அவங்க போகும்போது அவர்களுடைய தன்னம்பிக்கைக்கு இது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்பது என்னோட வார்டு இருக்கிற அந்த ஸ்கூல்லையே நிறைய பேரண்ட்ஸ் அந்த SMC மீட்டிங் வரும் பொழுது இதை தான் கேட்கிறார்கள். எங்களுக்கு ஆங்கிலம், அந்த குழந்தைகளுக்கு ஆங்கிலம் படிப்பு கரெக்ட் ப்ரொனன்சியேஷனை படிக்கிறது, கரெக்ட் இன்டர்னேஷனோட அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது செய்து கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் மை ரிக்வெஸ்ட் இஸ் ப்ளீஸ் கன்சிடர் திஸ் ஆல்சோ அலாங் வித் த ஃப்ரெஞ்ச். ஃப்ரெஞ்ச் கான்சுலேட்டோட MOU போட்டுருக்கீங்கன்னு வாட் ஆர் த ஃபைனான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தட்? இஃப் அது வந்து ஃப்ரீயாக இருக்குமானாக்க நம்ம இதையே பிரிட்டிஷ் கவுன்சில் கூட we can sign an MOU where the IELTS அந்த மாதிரி பரீட்சைகளுக்கு அது குழந்தைகளுக்கு உதவியாக இருக்கும். இது நிச்சயமாக இந்தியாவில் ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்கும். நீங்கள் வந்து அதை தமிழ்நாடு ஒரு முன்னோடின்னு பேசிச்ச இது வந்து another feather to the cap of this தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான நினைப்போம். அடுத்து இன்னொன்று மறந்து போயிட்டு கண்ணன் சார் சொன்ன மாதிரி என்னோட SMC மீட்டிங்கில் பெட்ரோல் மீட்டிங் பேசிச்சு ஒரு 2-3 பெட்ரோல் இந்த காலை சிற்றுண்டி அதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க. த குவாலிட்டி இஸ் வெரி குட் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதை அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணி அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்பி இது இன்னும் ஒரு சாதனை உங்களுடைய ஆட்சியில் அப்படின்ட்டு அனுப்பியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பேரண்ட்ஸ் கம் அவுட் ஓப்பன்லி அண்ட் சே தட் இது ரொம்ப நல்லா இருக்குது, நாங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு. ரொம்ப ஒரு ரியலி ஒரு பெருமைப்படத்தக்க விஷயம் இந்த அரசாங்கத்துக்கு. ஃப்ரெஞ்சு சேர்த்து அடுத்து ஃப்ரெஞ்சுன்னு அடுத்து இங்கிலீஷ் பற்றி பேசினேன். நீங்கள் எப்போவுமே அடுத்து காங்கிரஸை கேட்டால் அவரோட லாட்டின் மொழி கற்றுக் கொடுக்கலாம் அப்படிம்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஹிந்தி கற்றுக் கொடுங்க. ஹிந்தியும் படித்தா அந்த குருவாஞ்சேரியை தாண்டி மத்திய அரசு பணிக்கு உபயோகமாக இருக்கும். IAS, IPS போன்ற மத்திய அரசு பணிகளுக்கு இந்த ஹிந்தியை கற்றுக் கொடுத்தால் அதுக்கு சார்ஜ் கூட இல்லை. ஹிந்தி பிரச்சார சபா மூலமா அதுவும் ஃப்ரீயாகவே கற்றுக் கொடுக்கப்படும். அதனால் அமைதி அமைதி அமைதி. இங்க வந்து ஆங்கிலம் வந்து நம்ம ஒரு நிமிஷம் அமைதி. ஆசாதனா அமைதி. நம்மளோட உறுப்பினர் ஆசாதனா கொஞ்சம் நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வந்து ஒரு நிமிஷம் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நீங்க தெரிவித்தது போல ஸ்கில் டெவலப்மெண்ட் முக்கியம், தமிழ் எவ்வளவு கற்கிறோன்றது முக்கியம், ஆங்கிலம் முக்கியம், பிரெஞ்சு வந்து கூடுதலாக ஒரு லாங்குவேஜா தான் நாங்க சொல்லியிருக்கோம். அதே போல பிரெஞ்சு வந்து எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு நாங்க திணிக்கல.
எந்த குழந்தைகள் விருப்பப்படுறாங்களோ அந்த குழந்தைகள் வந்து பிரெஞ்சு கற்றுக்குமாறு தெரிவிக்கிறோம். திணிக்கப்படவில்லை. அதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஆங்கிலமுக்கும் வந்து போன ஆண்டே வந்து ஒவ்வொரு மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல காலையில அசம்பிளி கண்டக்ட் பண்றாங்க. அசம்பிளி கண்டக்ட் பண்ணும்பொழுது காலையில ஒரு இங்கிலீஷ் நியூ வேர்ட் சொல்லி அதற்கான அர்த்தம் என்ன, அதுல ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூ வேர்ட் சொல்லி தரோம். அதே போல் வகுப்பு வரையா வந்து நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ்ல கொடுத்து பசங்களுக்கு படிச்சு ப்ரொனவுன்சியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வரோம். அது இல்லாம கூடுதலாக ஆங்கிலம் கிளாஸ்ல வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து 10 நிமிடம் இண்டிவிஜுவல் கான்வர்சேஷன், ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தையும் வந்து 10 நிமிடங்கள் வந்து கான்வர்சேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக இது எல்லாமே வந்து இப்போ நம்ம லோக்கல் பாடி வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு என்னோட பதில். 2-3 சொன்னீங்க, ஆனாலும் அது அவ்வளவு போதுமானதாக இல்லை. அதை சிலபஸ்ல ஒரு சப்ஜெக்டாவே எடுங்க. so that when they go for higher studies it will be useful. அது நிச்சயமாக நீங்க சொன்னதெல்லாம் அந்த படிக்கிறதெல்லாம் படிச்சாலும், நானே ஒரு குழந்தை 2-3 குழந்தைங்க படிக்கும் பொழுது அந்த ஹிந்து பேப்பர், அந்த யங் வேர்ல்ட் அதெல்லாம் படிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது அந்த intonation and pronunciation is not up to the mark for those children to face the interview. so நான் இதை குற்றமாக உங்கள் கருத்துக்களை நாங்கள் கருத்தில் கொள்கின்றோம். thank you sir. அடுத்தது இந்த மாவட்ட மன்ற உறுப்பினருக்கு வந்து ஒரு கோரிக்கை, இது ஒரு விஷயம் தெரிவிக்கிறேன். நம்ம வந்து ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னும் போது நம்ம குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் வார்த்தைகளை சொல்லி தர முடியும், இங்கிலீஷ் வார்த்தைக்கான அர்த்தங்களை சொல்லி தர முடியும். ப்ரொனவுன்சியேஷன்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் டிஃபர் ஆகும். ஒரு ரஷ்யன் ஒரு இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் இருக்கும், ஆக்சென்ட் மாறும். அமெரிக்கன்ஸ்க்கு ஒரு ஆக்சென்ட் இருக்கும், இந்தியன்ஸ்க்கு ஒரு ஆக்சென்ட் இருக்கும். நம்ம வந்து அமெரிக்கன்ஸ் போல இங்கிலீஷ் பேசணும் நம்ம முயற்சிக்க முடியாது. அதே போல் நம்ம இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்றது அவங்களுக்கு புரியுதா, ரிட்டன் நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்றாங்களான்ற அளவுக்கு நம்ம தரமான கல்வியை வந்து மாநகராட்சி வழங்குறதுன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். I beg to differ ma'am. I'm not asking for an anglicized accent or pronunciation. I'm asking for the proper English pronunciation as per Indian norms. That is what I'm asking. அடுத்தது இந்த மாவட்ட கூட்டங்களில் சில சமயம் again a clarification ma'am and sir, I am not pointing out fingers. சில தீர்மானங்கள் மண்டல கமிட்டி மற்றும் நிலைக்குழு ஸ்டாண்டிங் கமிட்டி முன் வைக்காமல் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நேரடியாக ஆணையர் மூலமாக கையெழுத்து வாங்கி தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றனவா? அப்படி நிறைவேற்றப்பட்டால் அதற்கு ஒரு clause, அவசரம் in times of crisis, disaster management like floods and rain, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சமயத்தில் இந்த மாதிரி பாஸ் பண்றதுக்கு we accept that. பட் மீதி சமயங்களோ இல்லை அந்த மாதிரி பாஸ் பண்ணச்சியும் இந்த மாமன்ற கூட்டத்தில் நேரிடையாக அவசியம் கருதி இம்முறையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன என்று குறிப்பிடுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அந்த மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது அது இந்த மாமன்ற உறுப்பினர்களை எந்த விதத்திலும் if there is any repercussions at a later date, அது எங்களை எந்த முறையிலும் அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த கிளாஸையும் சேர்த்து கொள்ளுமாறு அப்பேற்பட்ட சமயங்களில் இதை உபயோகப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிறைவேற்றப்பட வேண்டிய இன்னொரு ஜெனரல் திசை, இப்போ அந்த நிறைவேற்றப்பட வேண்டிய பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு அரவுண்ட் 24 அந்த மாதிரி தான் எங்கள் பிட்வீன் 20th and 24th தான் எங்கள் கைக்கு வருது. நாங்கள் அதுக்குள்ள அந்த பொருட்களை எல்லாம் படித்து அதை அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அதில் ஏதாவது கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு போதிய அவகாசம் இல்லை. எங்களுக்கெல்லாம் நீங்கள் லெட்டரில் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி பிஃபோர் 20th உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்கள் அப்படின்ட்டு கொடுக்குறீங்க. எங்களுக்கு ஒரு டெட்லைன் வச்சிருக்கிற மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஒரு டெட்லைனை வைத்துக்கொண்டு பிஃபோர் 22nd we will send or before 20th we will send அப்படிங்கிற ஒரு டெட்லைனை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த இந்த அவைத்தலைவர் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.